மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் புக்ஸ் 1வது இருந்து 10வது வரைக்கும் படிச்சா ஃபர்ஸ்ட் கிளாஸா இங்கிலீஷ் பேசலாம், எழுதலாம். அதாவது இந்த புக்கை 1வது இருந்து 10வது வரைக்கும் ஆர்டரா ஒன்னா படிச்சுக்கிட்டே வந்தா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நல்லா பேச முடியும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் இந்த புக்ஸ படிக்க சொல்றேன்னா, இந்த புக்ஸ் எழுதுவது லாங்குவேஜ பள்ளிக்கூட குழந்தைகள் கத்துக்கிட்டு பேசணும்ன்ற காரணத்துக்காக தான். அதனால லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளா இருக்கும், கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கஷ்டம் தெரியாது. இந்த புக்ஸ படிக்கும் போது இன்னொரு விஷயம், ஒவ்வொரு வாக்கியத்தையும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். புது வார்த்தை ஏதாவது வந்தா அதுக்கு டிக்ஷனரிய ரெஃபர் பண்ணணும். நீங்க எவ்வளவு வேகமா இந்த புக்ஸ முடிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாலும் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். இந்த புக்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற புக்ஸ். சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் சொல்றேன். இந்த புக்ஸ் எல்லாம் புதுசா தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது, பழைய புக்ஸ் வாங்கியும் நீங்க படிக்கலாம். ஓரியன்ட் லாங்மன் பப்ளிஷர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட், அல்லது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட், ஆர் மேக்மில்லன் பப்ளிஷர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட். மேல சொன்ன இந்த புக்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் 2 புக் உண்டு. ஒன்னு ரீடர், இன்னொன்னு ஒர்க் புக். உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும் வேணும்னா ரீடர் மட்டும் படிங்க, ரிட்டன் இங்கிலீஷும் வேணும்னா ஒர்க் புக்கும் வாங்கி செஞ்சு பாருங்க. இந்த புக்ஸ் எல்லாம் படிச்ச பிறகு நீங்க ஸ்டோரி புக்ஸ், நாவல்ஸ், ஃபிக்ஷன்ஸ் இதெல்லாம் படிக்கலாம். ஏன் இப்படி படிக்க சொல்றேன்னா, எடுத்த உடனே நாவல்ஸ், ஃபிக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சா புரியாது, அல்லது சரியா புரியாது. புரியலன்னா படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால முதல்ல ஸ்டாண்டர்ட் புக்ஸ முடிங்க, அப்புறம் எந்த புக் ஆனாலும் நீங்க படிக்கலாம். மேல சொன்ன புக்ஸ் எல்லாம் ஏன் படிக்க சொல்றேன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக. அந்த புக்ஸ்ல 2 பேர் 3 பேர் பேசிக்கிற மாதிரி சென்டென்ஸ் வரும். அது நீங்க எப்படி பேசுறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு நீங்க யார்கிட்டயாவது பேசும்போது புக்ஸ்ல படிச்ச விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு அதை அப்படியே பேசி பார்க்கணும். இதுக்காக தான் அந்த புக்ஸ் எல்லாம் படிக்க சொல்றது, புரியுதா? இப்போ நீங்க புக்ஸ் படிக்கும்போது சில வாக்கியங்கள் வரும். Never mind, please don't mistake me, catch me if you can, hello, how do you do, once for all of you good morning. இது போல பல வாக்கியங்கள், வார்த்தைகள் வரும். இத புரிஞ்சுக்கிட்டு பேசும்போது உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ல தேவைப்பட்டா இத போட்டு பேசணும், அவ்வளவுதான். நீங்க எத்தனை புக்ஸ் படிச்சாலும் எவ்வளவு நேரம் படிச்சாலும் நீங்க படிச்சதெல்லாம் 4 பேர்கிட்ட பேசி பார்க்கலன்னா இங்கிலீஷ் வராது. உங்களை போல ஆர்வம் உள்ளவங்க கிட்ட நீங்க கத்துக்கிட்டத பேசி பார்க்கணும், அப்பதான் பேச வரும். பேச பேசதான் வரும். சில பேர் நினைக்கிறாங்க நாம ஒரு தப்பு கூட செய்யாம பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி நீங்க நினைச்சா என்னைக்குமே பேச முடியாது. எந்த ஒரு விஷயத்த கத்துக்கும் போது தப்பு வருது சகஜம். தப்பே செய்யாம யாருமே எதையுமே கத்துக்க முடியாது. ஒருத்தன் தப்பே பண்ணலன்னா அவன் கத்துக்கவே இல்லைன்னு அர்த்தம். தப்பு செய்யும் போதுதான் நாம திருத்திக்க முடியும். சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது கீழே விழாம கத்துக்க முடியாது. ஆக தப்பே பண்ணாம எதுவுமே கத்துக்க முடியாது. அதனால தைரியமா பேச ஆரம்பிங்க. இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், எல்லாம் தெரிஞ்சவன் எவனும் கிடையாது. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, எல்லாருமே இங்கிலீஷ் பேசும்போது எழுதும்போது தப்பு பண்றாங்க. என்ன ஒண்ணு, நாம 4 தப்பு பண்ணா அவங்க ஒரு தப்பு பண்றாங்க. ஆக தப்பு எல்லாருமே பண்றோம். அதனால நீங்க பேசும்போது எழுதும்போது யாரையும் பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்களும் தப்பு பண்றாங்க. சோ தைரியமா பேச ஆரம்பிங்க. நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க, மேகசின்ஸ் படிங்க. பட் இதெல்லாம் படிச்சா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வராது. இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். நியூஸ் பேப்பர்ஸ்ல ஹெட்லைன்ஸ்ல பொதுவா ஆக்சிலரிஸ், குறிப்பா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஷால் பி, வில் பி, இது எல்லாமே இருக்காது. அதாவது இதெல்லாம் விட்டுட்டு எழுதுவாங்க. பட் உள்ள படிச்சா மேட்டர்ல ஆக்சிலரிஸ் இருக்கும், பட் ஹெட்லைன்ஸ்ல இருக்காது, அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், இங்கிலீஷ்ல பேசும்போது அல்லது எழுதும்போது எந்த அளவுக்கு வார்த்தைகளை குறைச்சு பேசணுமோ அப்படி பேசணும். அதாவது நிறைய வார்த்தைகளை போட்டு ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு பதிலா அதே விஷயத்த வார்த்தைகளை குறைச்சு கன்வே பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் த டைம்? இப்படி டைம் கேட்கறதுக்கு பதிலா டைம் பிளீஸ் இப்படி சொல்லலாம். பாருங்க, 6 வார்த்தைகளை போட்டு ஒரு விஷயத்தை கன்வே பண்றத கீழே 2 வார்த்தைகளை போட்டு கன்வே பண்ணிருக்கேன். இப்படித்தான் சிம்பிளா பேசணும். இதே போல வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது எல்லாரும் புரிஞ்சுக்கிறா போல சிம்பிள் வேர்ட்ஸா யூஸ் பண்ணணும். நமக்கு தான் லாங்குவேஜ் தெரியும்னு புரியாத அல்லது கஷ்டமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசக்கூடாது. இப்படி பேசினா எழுதினா நாம சொல்ல வேண்டிய விஷயம் பிறருக்கு போய் சேராது. எப்ப நாம சொல்ல வேண்டிய விஷயம் பிறருக்கு போய் சேரலையோ இத கம்யூனிகேஷன் கேப்னு சொல்லுவாங்க.
பேசும்போது இந்த கம்யூனிகேஷன் கேப் வரக்கூடாது. யாருக்கும் புரியாத கஷ்டமான வார்த்தைகளை போட்டு பேசினா நாம சொல்ற விஷயம் பிறருக்கு போய் சேராது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. Trichy was trifurcated. இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியுதா? ட்ரைஃபர்கேட்டட்ன்ற வார்த்தைக்கு உங்களுக்கு மீனிங் தெரியாது. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் தெரியுமான்னு சொல்ல முடியாது. அதே இந்த ட்ரைஃபர்கேட்டட்ன்ற வார்த்தைக்கு பதிலா சிம்பிள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை கன்வே பண்ணா எல்லாருக்குமே புரியும். பாருங்க, மேல பார்த்த அதே சென்டென்ஸ் சிம்பிள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சொல்றேன். Trichy was divided into 3. இப்ப பாருங்க, இந்த வாக்கியத்தை கண்டிப்பா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். ரெண்டு சென்டென்ஸ்க்கும் மீனிங் ஒண்ணுதான். அதாவது ட்ரிச்சி 3ஆக பிரிக்கப்பட்டது. இதான் இந்த சென்டென்ஸ் மீனிங். இது போல எல்லாருக்கும் புரியுதா போல சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசணும். என்ன புரியுதா? ஓகே. இதுக்கு மேல நான் சொல்லித்தர எதுவும் இல்ல. இனி எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல திருப்தி இருக்கா? என்ன சொல்லிக் கொடுத்த விதம் நல்லா புரிஞ்சுதா? உங்களுக்கு திருப்தினா நான் உங்களை கேட்டுக்கிறது ஒண்ணுதான். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களை போல 4 ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாதான் நாங்க சர்வை பண்ண முடியும். நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சொன்ன மாதிரி நீங்க செய்ய வேண்டியதுதான் நிறைய இருக்கு. உங்க பிரச்சனைய என்கிட்ட சொன்னீங்க. நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு இந்த கோர்ஸ்ல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சொன்னதை என்னைக்குமே மறக்காம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதான் எல்லார போலயும் உங்களால இங்கிலீஷ் சரளமா பேச முடியும். நினைச்சதை இங்கிலீஷ் எழுத முடியும். எதை கொடுத்தாலும் புரிஞ்சுட்டு படிக்க முடியும். உங்களுக்கு டவுட்டே வராத மாதிரி தான் நடத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்ன நீங்க நேரடியா நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கேட்டுக்கலாம். போஸ்டர்ல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வசதி உண்டு. இதை நீங்க நல்ல விதமா யூஸ் பண்ணிக்கீங்க. இப்போ நீங்க இந்த 2 monthsல படிச்சது லெவல் 2. இந்த கோர்ஸ்ல நீங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பாத்தீங்க. இதுக்கப்புறம் இன்னொரு லெவல் இருக்கு, லெவல் 3. இது அட்வான்ஸ் லெவல். இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு அப்புறம் அனுப்பி வைப்போம். லெவல் 3யும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு இதுக்கு மேல இந்த கோர்ஸ்ல நடத்துறதுக்கு எதுவும் இல்ல. அதனால இந்த கோர்ஸை இதோட முடிக்கிறேன். நல்லா படிங்க, சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, தைரியமா பேசுங்க. உங்களை நான் சந்திக்கும் போது நீங்க ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுவீங்க. அடுத்த கோர்ஸ் சந்திக்கலாம். For all of you, wish you good luck. Thank you. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாம நீங்க என்கிட்ட நேரடியாகவும் கத்துக்கலாம், ஆன்லைன்ல அதாவது ஸ்கைப் மூலமாகவும் கத்துக்கலாம், அல்லது மொபைல் வழியாகவும் கத்துக்கலாம். டீடைல்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9444262000 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்க. நம்ம வெப்சைட் வந்து www.sagaenglish.in. அட்ரஸ் வந்து 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18.